வெல்கம் டு ட்ரெஷர் ட்யூட்டோரியல்ஸ். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இளநீரில் இட்லி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையானது ஒரு முழு இளநீ. இந்த முழு இளநீ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தித்திப்பாக தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வழுக்கையாக இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. நல்லா காய் நல்லா கொஞ்சம் பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வெறும் தண்ணி மட்டும் நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இதில் இந்த சின்ன சின்ன தேங்காய் பீசஸ் இருந்தாலும் ஓகே தான், ஏன்னா நம்ம அதையும் சேர்க்க தான் போகிறோம். நான் இட்லி மாவு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இட்லி மாவு ரேஷியோ நான் செப்பரேட்டாகவே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு ரேஷியோ 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு போல் உளுந்து 1 கப்பு போல் அவல் நான் சேர்த்துருக்கேன். நான் சிகப்பு அவல் போட்டு அரைப்பேன். கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் கூட நான் சோடா மாவே சேர்க்க மாட்டேன். ஆனாலும் எனக்கு இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாகவே வரும். இதுக்கு தேவையான அளவுக்கு இளநீ தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி பேட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தேவையான தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். சாதா இட்லி மாவு எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு இருக்கணும். இது கூடவே நான் இளநீரில் இருக்க வழுக்கையும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். அந்த இளநீரில் இருக்க மொத்த வழுக்கையுமே நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நிறைய இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மொத்த வழுக்கையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இட்லி தட்டில் எண்ணெயும் தடவலை, எனக்கு ஆனாலும் நல்லாவே இட்லி வரும். இப்போ நார்மலாக இட்லி ஊற்றுற அளவுக்கு நம்ம மாவு ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி நல்லா கொதித்து நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் இட்லி பிளேட்ஸை உள்ளே வச்சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் ஸ்டீம் பண்ணி இதை எடுத்துக்கணும். இப்போ இட்லி பேட்டர் எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. உங்களோட பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சில பாத்திரத்தில் 10 நிமிஷம் ஆகும், சில பாத்திரத்தில் 15 நிமிஷம் போல் ஆகும். நான் இட்லி சோடா மாவு எதுவுமே சேர்க்கல, அதனால் எனக்கு இட்லி இந்த கலரில் தான் வந்திருக்கு. நீங்கள் சோடா மாவு சேர்த்தா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா டார்க்காக நல்லா ஒயிட் கலரில் வரும். இட்லி பார்த்திங்கன்னா நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாகவே உங்களுக்கு இட்லி வரும். நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். காரணம் நான் அவல் சேர்த்துருக்கிறதுனால இந்த சாஃப்ட்னஸ் எனக்கு கிடைக்குது. இதை நீங்கள் நல்லா காரமாக ஏதாவது சட்னி கூட சர்வ் பண்ணலாம். இந்த இட்லி வெறுமனே சாப்பிடவே நல்லாவே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.